ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களை விட்டுட்டு தேர்ட் பார்ட்டி கிட்ட போன உங்கள் பர்சன் திரும்ப வருவாங்களா? அவங்களோட கரண்ட் எனர்ஜி என்ன? ஓகே, அதை தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங், ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ரீடிங். எந்த ஜெண்டர் பேஸ்டும் கிடையாது, யாருக்காக ஸ்பெசிஃபிக்காகவும் இல்லை. அண்ட் டைம்லெஸ் வீடியோ. எப்போது இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படுதோ அப்போ தான் யூனிவர்ஸ் இதை உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, சொல்லுங்கள் ஸ்பிரிட்ஸ். நம்மளோட கலெக்டிவ்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போன அவங்களோட பர்சன் திரும்ப வருவாங்களா? அவங்களோட கரண்ட் எனர்ஜி என்ன? 2 கார்டு வந்திருக்கு. தி எம்பரர், 3 ஆஃப் ஷார்ட்ஸ், Knight of Wands, Page of Pentacles, 5 of Wands. And Ace of Pentacles, 4 of Pentacles, Judgment, 9 of Pentacles, Queen of Pentacles reversed. ஓகே, பார்க்கலாம். இப்போ இந்த கார்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம். ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை, வேறு ஏதாவது ஒரு ரீடிங் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எந்த ரீடிங்குள்ளேயும் உங்களை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த ரீடிங்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து எம்பரர் கார்டு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து உங்கள் பர்சன் வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு கண்ட்ரோல் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காங்க. இது வரைக்கும் நடந்தது எல்லாமே வந்து எமோஷ்னலி அவங்கள வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. அதனால் இப்போ வந்து அவங்க எப்படி இருக்காங்க, என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னா, ஒரு லாஜிக், ஒரு ஸ்டெபிலிட்டி, கரியர், ப்ரெஸ்டீஜி அந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவங்க வந்து அவங்களோட கவனத்தை செலுத்திட்டுருக்காங்க. ஓகேங்களா? லவ் லைஃப்பில் வந்து அவங்க வந்து அவங்கள ஒரு கோல்ட் ஹார்ட்டட் மாதிரி காட்டிக்கிறாங்க. பட் மனசுக்குள்ளே நிறைய வலிகள், வேதனைகள் எல்லாமே இருக்குது. ஸோ தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போன உங்கள் பர்சன் ஹாப்பியாக இல்லை அப்படிங்கிறது இந்த கார்டு மூலமாக தெரியுது. ஸோ என்னெல்லாம் நடக்குதுங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா 3 ஆஃப் ஷார்ட்ஸ் வந்தது. இது வந்து ஒரு டைரக்ட் ஹார்ட் பிரேக் கார்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்கள் பர்சன் வந்து அந்த தேர்ட் பார்ட்டியால் மனசளவில் ரொம்ப காயப்பட்டிருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஒரு பீட்ரேயல், டிஸப்பாயின்மெண்ட், ஒரு கில்ட் அண்ட் எல்லாமே சேர்ந்த ஒரு மிக்சடான ஒரு எனர்ஜி. ஓகே, ஸோ சம்டைம்ஸ் வந்து அந்த தேர்ட் பார்ட்டி வந்து இவங்கள ஹர்ட் பண்ணியிருக்கலாம், உங்கள் பர்சனை ஹர்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை உங்கள் பர்சன் தேர்ட் பார்ட்டியை ஹர்ட் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த அந்த பர்சனால தான், அந்த தேர்ட் பார்ட்டியால் தான் அவங்க வந்து வலி, வேதனைகளை அனுபவிச்சிட்ருக்காங்க. இப்போ வந்து ஒரு அவங்களுக்குள்ள அந்த தேர்ட் பார்ட்டி ஏதோ உங்கள் பர்சனுக்கு ஒரு பீட்ரேயல் பண்ணியிருக்காங்க, ஒரு நம்பிக்கை துரோகம் நடந்திருக்கு. உங்கள் பர்சன் ரொம்ப வலி, வேதனையில் இருக்காங்க. 2 பேருக்குள்ளேயும் ஒரு டிஸ்டன்ஸ் வந்துருச்சு. ஓகே, அந்த டிஸ்டன்ஸை வந்து உங்கள் பர்சன் ரொம்ப சைலண்ட்டாக டைஜஸ்ட் பண்ணிகிட்ருக்க மாதிரி தெரியுது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோன்னா நைட் ஆஃப் வான்ஸ். இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் பர்சன் வந்து ஒரு இம்பல்சிவ் நேச்சர் உள்ள ஒரு பர்சன் மாதிரி தெரியுது. ஓகே, ஒரு மொமெண்ட்ரி அட்ராக்ஷன், ஒரு எக்ஸைட்மெண்ட், இதுக்கெல்லாம் ஒரு அடிமையான ஒரு பர்சன். சடனாக மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும், டக் டக்குன்னு மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் அவங்க வந்து உங்களை விட்டுட்டு ஒரு தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போனாங்க. ஒரு அட்ராக்ஷனில் சாதாரணமாக ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக மற்ற விஷயங்களுக்கு அட்ராக்ட் ஆகிடுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் வந்து அவங்க தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போயிருக்காங்க. பட் அது வந்து அந்த தேர்ட் பார்ட்டியோட ரிலேஷன்ஷிப் நிலைக்காது, நீடிக்காது. ஓகே, இந்த மாதிரி நேச்சர் உள்ள ஒரு பர்சன் அப்படிங்கிறதுனால அவங்க தேர்ட் பார்ட்டியை விட்டுட்டு வேறு ஒருத்தர்கிட்ட போகலாம், இல்லை உங்ககிட்ட கூட திரும்பி வரலாம். ஸோ இவங்க வந்து இந்த நேச்சர் உள்ளவங்க வந்து எந்த ரிலேஷன்ஷிப்பையும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக கண்டினியூ பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்க்கு வந்து அடிமையான ஒரு பர்சனாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த ரிலேஷன்ஷிப், தேர்ட் பார்ட்டியோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ ஆகாது. இப்போ அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு ஏற்பட்டாலுமே
அது அந்த பிரிவு வந்து பெர்மனெண்ட்டாக மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த கார்டு இந்த நைட் ஆஃப் வாண்ட்ஸை வச்சு பார்க்கும்போது. ஸோ இப்போ வந்து அந்த தேர்ட் பார்ட்டி கிட்ட வந்து உங்கள் பர்சன் போனது ஒரு அட்ராக்ஷனால தான். உங்களை விட்டு அவங்க தான் சின்ன சின்ன விஷயத்துக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அட்ராக்ட் ஆகிடுவாங்க மற்ற விஷயங்களுக்கு, மற்றவங்க கிட்ட அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நேச்சர் உள்ள பர்சனுங்கிறதுனால உங்களை விட்டுட்டு தேர்ட் பார்ட்டி கிட்ட அட்ராக்ட் ஆனாங்க. இப்போ அந்த அட்ராக்ஷன் குறைஞ்சிருச்சு. ஓகே, திரும்ப வந்து உங்ககிட்ட வரணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்லெஸ் எனர்ஜி வந்து அவங்களுக்குள்ளே பில்ட் ஆகுது. ஓகே, ஸோ உங்களை விட்டு தேர்ட் பார்ட்டிக்கிட்ட அட்ராக்ட் ஆனாங்க. அந்த எப்போவுமே அட்ராக்ஷன், ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் வந்து ரொம்ப நாள் இருக்காது. ஸோ இது ஜென்ரலாகவே ஒரு விஷயம். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க ஒரு தேர்ட் பார்ட்டிக்கிட்ட ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷனில் போகிறாங்க அப்படின்னா அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் வந்து ரொம்ப நாள் நீடிக்காது, நிலைக்காது. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் உங்கள் பர்சன் ஃபிசிக்கல் அட்ராக்ஷனில் தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போயிட்டாங்க. இப்போது அங்கே அந்த அட்ராக்ஷன் குறைஞ்சிருச்சு. உங்கள் பர்சன் உங்களுக்கு என்ன பண்ணாங்களோ அதையே வந்து தேர்ட் பார்ட்டி அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப வலி வேதனையில் இருக்காங்க. இப்போ உங்ககிட்ட போகலாமா, திரும்ப வந்துடலாமா அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்லெஸ் எனர்ஜியில் இருக்காங்க உங்கள் பர்சன். ஓகே, அவங்களுக்குள்ள திரும்ப உங்ககிட்ட வரணும் அப்படின்ற மாதிரியான தாட் வந்து பில்ட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோன்னா பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ். இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பர்சன் வந்து நான் எந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு யோசனையில் இருக்காங்க. அதை ரெஃப்ளெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. எந்த இடத்துல நான் மிஸ் பண்ணேன், எந்த இடத்துல நான் தப்பு பண்ணேன், எந்த இடத்துல இப்படி நடந்துச்சு, எந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு சர்க்கிள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத வந்து யோசிச்சிட்ருக்காங்க. ஓகே, இது வந்து ஒரு நியூ பிகினிங்கான ஒரு கார்டு. ஸோ உங்கள் பர்சனுக்குள்ளே இனிமேல் அந்த ஹெசிடேஷன் இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்த நம்ம மிஸ் பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு ஹெசிடேஷன் இருக்குது. ஒரு நியூ பிகினிங் கார்டு வந்திருக்கு. ஸோ அவங்க வந்து உங்கள் லைஃப்பில் திரும்ப வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உடனே வந்து எந்த டிசிஷனும் எடுக்க மாட்டாங்க. ஃபாஸ்ட் டிசிஷன்ஸ் எதுவும் எடுக்க மாட்டாங்க. ஸ்லோவாக தான் வருவாங்க. ஓகே, ஸ்லோ ஸ்டெப்ஸ் அண்ட் ஸ்மால் ஸ்டெப்ஸ் தான் அவங்க எடுப்பாங்க. அதாவது ஏதாவது ஒரு மெசேஜ் பண்ணலாம், ஒரு இன்டைரக்ட் காண்டாக்ட், ஒரு சோஷியல் மீடியா இன்ட்ராக்ஷன், அந்த மாதிரி ஏதோ ஒரு காண்டாக்டில் தான் வந்து உங்ககிட்ட அவங்க கனெக்ட் ஆக நினைப்பாங்க. ஓகே, அந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் தான், சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான் எடுப்பாங்க. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா 5 ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களோட மைண்டில் வந்து ஒரு பயங்கர கான்ஃப்ளிக்டாக இருக்குது. ஓகே, இன்னர் கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. தேர்ட் பார்ட்டி கூடயோ அல்லது அவங்க ஃபேமிலிலேயோ இல்லை அவங்களோட அந்த கில்ட் இருக்கு இல்லையா, குற்ற உணர்ச்சி, அது கூடவோ வந்து ஒரு பேட்டில் பண்ணிகிட்ருக்காங்க. அது கூட தான் அந்த கான்ஃப்ளிக்ட்ஸ். ஒன்று தேர்ட் பார்ட்டி கூட ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸில் இருக்கலாம், இல்லை அவங்க ஃபேமிலி கூட, ஆர்எல்ஸ் அவங்களோட அந்த அந்த கில்ட், அந்த குற்ற உணர்வு இருக்குது இல்லையா, அவங்கள விட்டுட்டு தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போனோம், ஏன் இப்படி ஒரு தப்பு பண்ணணும், இவங்க இப்படி நம்மளை பிட்ரேயல் பண்ணிட்டாங்களே அப்படின்லாம் யோசிச்சுட்ருக்காங்க இல்லையா. ஸோ அப்படி ஒரு மன போராட்டம், அப்படி ஒரு ஸ்ட்ரகிளிங்கில் இருக்காங்க அவங்க. ஓகே, ஸோ உங்களை பற்றின ஃபீலிங்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து டே பை டே ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? பட் ஈகோ அண்ட் கன்ஃபியூஷன், ஹெசிடேஷன் இது எல்லாமே இருக்குது. அதனால் அவங்களால டைரெக்டாக வர முடியலை. ஓகே, டைரெக்டாக வர முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்தோன்னா ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு பிகினிங்கான ஒரு கார்டு. ஓகே, இங்கே வந்து பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ் நியூ பிகினிங் அண்ட் ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ் ஒரு ஸ்டேபிளான ஒரு பிகினிங். ஓகே, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டேபிளான ஒரு பிகினிங். ஓகே, யூனிவர்ஸ் வந்து உங்கள் பர்சனுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்க வெயிட் பண்ணுறாங்கங்கிறது இந்த கார்டு மூலிமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு நிதானமான, ஒரு நம்பிக்கையுள்ள, ஒரு நம்பிக்கையான ஒரு பிகினிங் வந்து அவங்க லைஃப்பில் வரப்போகுது. நல்ல அடிப்பட்டு வலி வேதனை எல்லாத்தையும் அனுபவித்து நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிவிட்டு, ஏன் இப்படி ஒரு தப்பு பண்ணணும், எந்த இடத்துல இப்படி வந்து நம்ம டெம்ப்ட் ஆகணும், எந்த இடத்துல இப்படி சறுக்குச்சு நமக்கு, நம்ம ஏன் நம்ம பர்சனை விட்டுட்டு தேர்ட் பார்ட்டிக்கிட்ட வந்து இப்படி இவ்வளோ வலி வேதனைகள் அனுபவிக்கணும், எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்டதை யோசிக்கிறாங்க. நிதானமாக இந்த யோசனைகளுக்கு அப்புறம் ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு வருது. ஸோ நிதானமாக ஒரு டிசிஷன் எடுத்து உங்கள் கூட ஒரு நியூ பிகினிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க திரும்பி வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அதுக்கான வாய்ப்பு இருக்குது.
பட் ஸ்லோ அண்ட் ப்ராக்டிக்கல் வேல தான் வருவாங்க. ஓகேவா? வந்துட்டு திரும்ப இப்போ வந்தாங்கன்னா திரும்ப அப்படியே போகிற மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஸ்டேபிள் பிகினிங் அப்படிங்கிறதுனால இப்போ உங்கள் பர்சன் நல்ல வந்து கர்மா அவங்களுக்கு அவங்க வேலையை காமிச்சிருச்சு. ஸோ நல்லா அடிபட்டிருக்காங்க, நல்ல லெசன்ஸ்லாம் கற்றுட்ருக்காங்க. ஸோ அவங்க திரும்பி வருவாங்க. ஸ்லோவாக தான் வருவாங்க. பட் அவங்களோட அப்ரோச் எல்லாமே ப்ராக்டிக்கலாக இருக்கும். அவங்களோட பிகினிங்கும் ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோன்னா 4 ஆஃப் பென்டிகிள்ஸ். ஓகே, இந்த கார்டு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுக்கு வந்து உங்களை பற்றின தாட்ஸ் அண்ட் உங்களை பற்றின உங்கள் மேலே இருக்கிற அந்த லவ் இது எதையுமே அவங்க வந்து விடலை. இன்னும் உங்களை நல்ல ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஹோல்டிங் ஆன் கார்டு. ஓகே, ஸோ உங்களோட தாட்ஸ் தான் அவங்களுக்கு இருக்குது. உங்களோட எனர்ஜி எல்லாமே இன்னும் அவங்க மனசில் அப்படியே அலைவாக இருக்குது. ஓகேங்களா? ஆனால் அவங்க வந்து இப்போது வெளிப்படையாக எதையும் பேசலை. ஏன்னா இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ தவறுகள் பண்ணியிருக்காங்க, அதை ரியலைஸ் பண்ணுறாங்க. இப்போ திரும்ப வந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே கொஞ்சம் அந்த குற்ற உணர்ச்சிலாம் இருக்கும் இல்லையா? திரும்ப போனால் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, நீ வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம இன்னொருத்தவங்க கூட வந்துட்டோம், இப்போ இங்கே அடிபட்டதால் அங்கே போகணுமா அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்குது, ஒரு பயமும் இருக்குது. அண்டு ரொம்ப இன்செக்யூர்டாகவும் ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால அந்த பயமும் இருக்குது. அதனால் உங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே வெளிப்படையாக வந்து சொல்கிறதுக்கு அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. பட் அவங்க மனசில் உங்கள் மேலே பொசசிவ் லவ் கேர் எல்லாமே இருக்குது. உங்களை இன்னும் உங்கள் மனசுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஓகே, உங்களை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் இந்த கார்டு மூலிமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்திருக்கு. இது வந்து ஒரு பெரிய வேக்கப் கால் கார்டு. ஓகேங்களா? அவங்க பாஸ்டில் பண்ண அந்த மிஸ்டேக்ஸ்க்காக ரியலைசேஷன் பீரியடில் இப்போ இருக்காங்க. ஓகே, கர்மா வந்து அவங்களுக்கு லெசன்ஸை கற்றுக் கொடுத்துட்ருக்கு. ஓகேங்களா? நம்ம இங்கேயே அதை தான் சொன்னோம். இப்போ இவங்க வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுறாங்கன்னாலே அதுக்கு முன்னாடி அவங்க வந்து பல வலிகள் வேதனைகளை அனுபவிச்சிட்ருக்காங்க. அதனால தான் பாஸ்ட்டில் நடந்த பாஸ்ட் விஷயங்கள் எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? நம்ம அவங்களுக்கு அப்படி பண்ணணும், அதனால தான் இவங்க நமக்கு இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஜட்ஜ்மெண்ட் கார்டு அதை தான் சொல்லுது. கர்மா வந்து அவங்களுக்கு லெசன்ஸ் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க வந்து பாஸ்ட்டில் நடந்த சில சம்பவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. முன்னாடி பண்ண தவறுகள் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். இந்த பழைய ரிலேஷன்ஷிப்பை வந்து திரும்பவும் தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள ஸ்ட்ராங்காக வர ஆரம்பிச்சிருச்சு, ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேங்களா? அதுதான் இந்த கார்டு மூலயமா நமக்கு யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. அண்ட் அடுத்து பார்த்தோன்னா 9 ஆஃப் பென்டிகிள்ஸ். இந்த கார்டு சொல்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து உங்களோட எனர்ஜி. நீங்கள் வந்து இப்போது வந்து செப்ரேஷனில் இருந்தாலும் தனியாக இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கீங்க. ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் எனர்ஜி இருக்குது, ஒரு பியூட்டி, ஒரு செல்ஃப் ஒர்த் உங்ககிட்ட எல்லாமே வந்து இப்போது அதிகமாக இருக்குது. அவங்க உங்கள் கூட இருந்ததை விட இப்போ உங்ககிட்ட எல்லாத்தையுமே ரொம்ப அதிகமாக பார்க்குறாங்க. ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கீங்க, ரொம்ப பவர், ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப கான்ஃபிடென்ட், ஒரு அட்ராக்ஷன் எனர்ஜி இருக்குது உங்ககிட்ட. ஸோ வந்து இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் பெருமையாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் ஒரு கில்ட் ஃபீல் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜியும் இருக்குது. ஒரு குற்ற உணர்ச்சி, நம்ம இழந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இருக்குது. ஸோ என்னோடய பெரிய மிஸ்டேக், நான் வந்து அவங்கள ஹீ ஆர் ஷி அதான் நான் அவங்கள இழந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த தாட் தான் அவங்களுக்குள்ளே இருக்குது. நான் பண்ண பெரிய தவறு, பெரிய மிஸ்டேக், நான் வந்து உங்களை இழந்தது தான் அப்படின்ற அந்த ரியலைசேஷன் அவங்களுக்குள்ளே வருது. இந்த 9 ஆஃப் பென்டிகிள்ஸ் கார்டு மூலயமா யூனிவர்ஸ் அதை தான் நமக்கு சொல்கிறாங்க. நீங்கள் இப்போது ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க. நீங்கள் உங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து டிட்டாச் ஆகுறீங்க. நீ என்ன வேணான்னு சொல்லிட்டு போன, நீ எனக்கும் வேண்டாம் அப்படின்ற ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்க்குறீங்க. உங்கள் மனசுக்குள்ளேயும் வருத்தம், வலிகள் எல்லாமே இருக்குது. பட் ஸ்டில் நம்மளை வேண்டாம்னு சொன்ன பர்சன் எதுக்கு நமக்கு, அவங்களுக்காக நம்ம ஏன் டைமை வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற எனர்ஜியில் நீங்கள் ரொம்ப இப்போது உங்கள் லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. செல்ஃப் ஒர்த்தை வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க, பில்ட் பண்ணுறீங்க. உங்கள் லைஃப் ஸ்டைல் வந்து வேறு மாதிரி, அவர் கூட இருந்ததை விட இப்போ ரொம்ப வேறு மாதிரி இருக்குது. ரொம்ப நல்ல நிலைமையில நீங்கள் இருக்கீங்க. ஓகேவா? ஸோ அதை பார்த்து உங்கள் பர்சன் இப்போ கில்ட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இந்த 9 ஆஃப் பென்டிகிள்ஸ் சொல்கிறது. அண்ட் ஃபைனலாக குயின் ஆஃப் கப்ஸ் குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு. ஓகேவா?
ஸோ இதுதான் வந்து அந்த தேர்ட் பார்ட்டி கூட அவங்களுக்கு இருந்த எனர்ஜி. ஓகேங்களா? ஒரு வந்து ஒரு இம்பேலன்ஸ், ஒரு ஜெலசி, ஒரு பொசசிவ்னஸ், ஒரு இன்செக்யூரிட்டி. இதுதான் வந்து அந்த தேர்ட் பார்ட்டி கூட இருந்துச்சு. இப்போ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு அன்ஸ்டேபிள் ஆயிடுச்சு. ஓகேவா? அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீடிக்காது, நிலைக்காது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதை தான் இங்கே குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ் ரிவர்ஸில் வந்திருக்கிறது நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அந்த பர்சன் வந்து உங்களோட பர்சனை எமோஷ்னலி ட்ரெயின் பண்ணிட்டாங்க. ஓகே, அதனால் அவங்களுக்கு வந்து உங்களோட உண்மையான லவ், கேர், அந்த வார்ம்த், அந்த அன்கண்டிஷ்னல் லவ், அது எல்லாமே இப்போ வந்து உங்கள் பர்சனுக்கு ரீகால் ஆகிட்டுருக்கு. ஓகே, அந்த தேர்ட் பார்ட்டி கொடுத்த அடி உங்களை வந்து உங்கள் பர்சன் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கார்ட்ஸ் மூலயமா என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் பர்சன் வந்து இப்போ ஒரு ஹீலிங் பீரியடில் இருக்காங்க, ஒரு ரியலைசேஷன் ஸ்டேஜில் இருக்காங்க. அவங்க வந்து அந்த ஈகோ, அந்த கில்ட் அதெல்லாம் இன்னும் வந்து அதை விடாமல், அதை விட்டு விலகாமல் இருக்காங்க. பட் யூனிவர்ஸ் வந்து அவங்கள வந்து உங்கள் பக்கம் வந்து புல் பண்ணிகிட்ருக்கு, அவங்கள வந்து உங்கள் பக்கம் திருப்பி கொண்டு வருது. ஸோ தேர்ட் பார்ட்டி கூட இருந்த அவங்களோட ரிலேஷன்ஷிப், அந்த பாண்ட் வந்து எண்டப் ஆகுது. ஓகேவா? உங்களை நோக்கி உங்ககிட்ட உங்கள் பர்சன் ஒரு நியூ பிகினிங்கை கொண்டு வர போகிறாங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு நியூ ஸ்டேபிள் பிகினிங் வந்து உங்கள் 2 பேருக்கு இடையில வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இம்மீடியட்டாக இல்லை, இதுக்கு வந்து டைம் எடுக்கும். ஸோ இந்த பாசிட்டிவ் சைன்ஸ் சொல்கிற கார்ட்ஸ் எல்லாமே பென்டக்கிள்ஸில் இருக்குது. அந்த பென்டக்கிள்ஸ் எப்போவுமே கொஞ்சம் டிலே எனர்ஜி. ஸோ அதனால் அதுக்கான டைம் வந்து கொஞ்சம் டிலே ஆகலாம். உங்கள் பர்சன் உங்ககிட்ட வரத்துக்கான நேரம் இம்மீடியட்டாக இல்லை, உடனே வரமாட்டாங்க, கொஞ்சம் டிலே ஆகலாம். அதுக்கு வந்து ஒரு டிவைன் டைமிங் தான் நடக்கும். அவங்க கர்மாவை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போன அந்த கார்மிக் ரிலேஷன்ஷிப், அந்த கார்மிக் லெசன்ஸ் எல்லாத்தையும் அவங்க கற்றுக்கிட்டு லைஃப்னால் என்னென்னு அவங்க ரியலைஸ், அந்த கார்மிக் ரிலேஷன்ஷிப்பில் என்னென்ன லெசன் அவங்க கற்றுக்கணுமோ அது எல்லாத்தையும் கற்றுக்கிட்ட பிறகு தான் டிவைன் டைமிங் அவங்களுக்கு வரும். அந்த டிவைன் டைமிங்கில் தான் அவங்க உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு இன்னுமே உங்கள் மேலே ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ் இருக்குது. அந்த தேர்ட் பார்ட்டியோட ரிலேஷன்ஷிப் வந்து முடியுது. ஓகேங்களா? அவங்க கூட பிரேக்கப் ஆக போகுது. உங்கள் பர்சன் ஒரு கில்ட் அண்ட் ரியலைசேஷன் பீரியடில் இருக்காங்க. அவங்க திரும்பி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஸ்லோவாக தான் வருவாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக வருவாங்க. உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை வரணும் அவங்க மேலே அப்படிங்கிற தாட் அவங்களுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நீங்கள் திரும்ப அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது, ஹெசிடேஷன் இருக்குது. அதனால் அவங்க வந்து அந்த நம்பிக்கையை எப்படி உங்ககிட்ட கொண்டு வரது அப்படின்ற தாட்டோடு தான் உங்ககிட்ட வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கார்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் இதுதான். ஓகேங்களா? இப்போது தேர்ட் பார்ட்டி உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போன உங்கள் பர்சன் திரும்ப உங்ககிட்ட வரத்துக்கு யோசிக்கிறாங்க. ஏன்னா தேர்ட் பார்ட்டி அவங்கள பீட்ரேல் பண்ணிட்டாங்க. உங்களை விட்டுட்டு எப்படி போனாங்களோ, உங்களை எப்படி ஹர்ட் பண்ணாங்களோ உங்கள் பர்சன், அதே மாதிரி அந்த தேர்ட் பார்ட்டி உங்கள் பர்சனுக்கு அதை கொடுத்துருக்காங்க. திரும்ப உங்களுக்கு கொடுத்த அதே காயங்கள் வழியே தேர்ட் பார்ட்டி மூலிமா யூனிவர்ஸ் வந்து உங்கள் பர்சனுக்கு கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ உங்கள் பர்சன் உங்ககிட்ட திரும்பி வரலாம். அந்த பர்சன் துரோகம் பண்ணிட்டாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால திரும்பவும் உங்ககிட்ட வரத்துக்கு உங்கள் பர்சன் யோசிக்கிறாங்க. ஓகேங்களா? டிசைட் பண்ணிட்டாங்க. பட் இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுக்காமல் ஸ்லோவாக தான் வராங்க. ஒரு ரெக்ரெட் ஃபீல்டில் இருக்காங்க. நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க? நம்மளை வேண்டான்னு சொல்லிட்டு போன அந்த பர்சன் வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? இல்லை என்னை வேண்டான்னு சொல்லிட்டு போனேன், நீங்கள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடுவீங்களா? இல்லை நான் இந்த மாதிரி ஒரு தேர்ட் பர்சன் கிட்டே போயிட்டு திரும்ப வந்தால் நீங்கள் என்ன அக்செப்ட் பண்ணிப்பீங்களான்னு கேட்பீங்களா? உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே. இந்த பர்சன் ஒரு அட்ராக்ஷனுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக டைவர்ட் ஆகிற ஒரு பர்சன். ஓகேவா? ஒரு எக்ஸைட்மெண்ட்க்கு அடிக்டான ஒரு பர்சன், அட்ராக்ஷனுக்கு அடிக்டான பர்சன். இவங்களோட மைண்ட் செட் வந்து அட்ராக்ஷனுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இங்கே ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வருது அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்டேபிள் பிகினிங் உங்கள் கூட இருக்கும். உங்களோட ரிலேஷன்ஷிப் இதுக்கப்புறம் நல்லா இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், லாங் டர்மாக மூவ் ஆகும். அப்படின்னாலும் நீங்கள் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த பர்சனை அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அது வந்து உங்களோட கால். ஓகேங்களா? இந்த பர்சனை கண்டிப்பாக இவங்க உங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ இம்மிடியேட்டாக இல்லைனாலும் கொஞ்சம் டைம் இருக்குது.
வரும்போது நீங்கள் என்ன டிசிஷன் எடுக்க போகிறீங்களோ அது வந்து அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும், அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத. ஓகேங்களா? ஸோ இந்த ரீடிங் மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் இதுதான். இப்போ நீங்கள் ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கீங்க, உங்களோட செல்ஃப் ஒர்த்தை ரியலைஸ் பண்ணுறீங்க, செல்ஃப் ஒர்த்தை பில்ட் பண்ணுறீங்க. உங்களை பார்த்து அந்த பர்சனுக்கு கொஞ்சம் பொறாமையும் இருக்குது, ஒரு குற்ற உணர்ச்சி, ரெக்ரெட் எல்லாமே இருந்தாலும் கொஞ்சம் பொறாமையும் இருக்குது. அவங்க உங்ககிட்ட வர போகிறாங்க திரும்ப. அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ரீடிங். இந்த தேர்ட் பார்ட்டி நீங்கள் வேண்டான்னு சொல்லி தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போன உங்கள் பர்சன் திரும்பி வர போகிறாங்க. அவங்களோட கரண்ட் எனர்ஜி உங்களை மிஸ் பண்ணுறாங்க, உங்களை பற்றி தான் யோசிக்கிறாங்க. இதுதான். ஓகேங்களா? இந்த ரீடிங் எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை. உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் லவ், ரிலேஷன்ஷிப், கரியர் பற்றி ஒரு கிளியர் பர்ஸ்பெக்டிவ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஃபார் பெய்டு பர்சனல் ரீடிங்ஸ். ஓகே, தேங்க்யூ.